எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. ஏதாவது கடையில கேட்போமா? இது ஸ்ரீஜா மாதிரி தெரியுதே. ஸ்ரீஜா தானா? இல்ல வேற யாரையாவது ஸ்ரீஜான்னு நினைச்சு பாக்குறோமா? சரி, செக் பண்ணி பாப்போம். ஸ்ரீஜா, யாரு என் பேரு சொல்லி கூப்பிட்டா? ஆஹா, கன்ஃபார்மா ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா இங்க இருக்கானா? சிந்தாமணி, எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்ரீஜா ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நாங்க பெங்களூர் போறோம். என்ன தங்கச்சியும் மாப்பிள்ளையும் கிளம்புற அன்னைக்கு நீங்களும் கிளம்புறீங்களே, சரியில்லையே. எதுடா சரியில்லை? எல்லாம் சரிதான், நீ வாயை மூடு. ஆமா சரிதான். சிலர் நம்ம கூட வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்கும், சிலர் நம்மளை விட்டு போனாதான் சந்தோஷமா இருக்கும். தரித்திரம் நம்மளை விட்டு போனா, தரித்திரம் வீட்டை விட்டு போனா நல்லதுன்னு சொல்ல வந்த மாமா. நீங்க போங்க. இவ பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, இவ இங்க என்ன பண்றா? அந்த சிந்தாமணி எங்க ஆளை காணோம்? அவளும் இவ கூட தானே சுத்திக்கிட்டு இருப்பா. அவ எங்க போயிருப்பா? இந்த அம்மா இதோ வரேன்னு சொல்லிட்டு போய் half an hour ஆச்சு. எங்க போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு சஞ்சீவ் கேஸ் வேற கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னா என்ன நிக்க வச்சுட்டு எங்க தான் ஊர் சுத்த போச்சுன்னே தெரியல. சென்னையில தான் ஊர் சுத்துதுன்னு பார்த்தா டெல்லி வந்து ஊர் சுத்துது. சரியான ஊர் சுத்தி அம்மாவா இருக்கு. பெங்களூர் போறேன்னு இவ இங்க தான் சுத்திட்டு இருக்காளா? இங்க என்ன பண்றா? கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ என்ன பண்றான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோ, இவ எதுக்கு டெல்லி வந்தா? நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. இந்த அம்மா வேற எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி போனா அம்மா போயிடும், அப்படி போயிடும். ஸ்ரீஜா, நீ எந்த பக்கம் போனாலும் விட மாட்டேன்டி. ஏய் ஸ்ரீஜா, என் தங்கச்சிக்கு தொந்தரவு கொடுக்க தான் நீ இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. உன் பிளான உனக்கே தெரியாம கண்டுபிடிச்சி என் தங்கச்சியை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறானா இல்லையான்னு பாரு. எங்க போறதுன்னே தெரியலையே. இங்க போயிடுவோம். என்ன இது? இங்க தானே வந்தா? எங்க போனான்னு தெரியல இந்த ஸ்ரீஜா. என்ன ஸ்மெல் அடிக்குது? என்ன ஒரு மாதிரி நாத்து அடிக்குது. என்ன இடம்?
ஐயோ, தொட்டியா? அதான் இந்த நாத்தம் நாறுது. ஐயோ கடவுளே, நாத்தம் தாங்க முடியல. ஐயோ, இங்க இருக்கிறது 4 தெருவு, அதுக்குள்ள எங்க போயிட்டா இவ? கரடி பையன் இங்கே நின்னு தொலைறானே, இவ எதுக்கு இப்ப டெல்லி வந்தான்? ஐயோ, நாத்தம் வர தாங்க முடியல. இந்த காளியவே ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டாளே. இவன் போக மாட்டான் போலயே. இத போட்டுட்டு தப்பிச்சிடலாம். நான் இவளை எங்க போனாலும் விட மாட்டேன். ஆஹா பர்தா, இத போட்டு தப்பிச்சிட வேண்டியதா. எங்க போனான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். போங்க. என்ன மரியாதை? அடச்சே, இந்த ஸ்ரீஜா எங்க போனாலே தெரியலையே. அப்பா, அப்பாடா, இந்த கரடு கிட்ட இருந்து நாம தப்பிச்சாச்சு. யாருப்பா நீ? உன்னை யார் இப்படி அடிச்சு போட்டது? தெரியல சாமி. நான் என் அபியை தேடி வந்தேன். ஆனா அவளை பார்க்க முடியுமானே தெரியல. அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அபியை நான் உடனே பார்த்தாகணும். இப்ப நான் போகலன்னா என் அபியை கொன்னுடுவாங்க. நீ வருத்தப்படாத. நான் என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு பண்றேன். நான் முன்னால இருந்தே ஜோதிடர் தான். எங்க பரம்பரையே நாடி ஜோதிடர்கள் தான். என்னால உன்னோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம். ஓம் காளி. உன் பெருவரல் ரேகை இந்த மையில பதிச்சு பேப்பர்ல வை. ஓம் காளி தேவி. ஓம் காளி நீலி சூலி பைரவி. தாயே காளி நீலி சூலி பைரவி. இதுதான் உன்னோட ஓலைச்சுவடி. இத படிச்சா நீ யாரு, உன்னோட எதிர்காலம் என்னன்னு கணிச்சிடலாம். கிழக்கு புதிர்கள் மாய்ந்தஞ்சல் ஒருவர் தவத்தில் வெள்ளலார் பாவம் விளக்கினில் தேய்த்துவிட சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்ந்து விடுமாம் தீது. இந்த ஏட்டின் சொந்தக்காரன் ராமனின் பிள்ளையாவான். அவன் ஒரு சீதாவின் குசான். உன் அம்மா அப்பாவோட பேரு
ராமர் சீதையோட பேரா இருக்கும். நீ அவங்களோட இளைய பையனா இருக்கணும், சரியா? ஆமா சாமி. எங்க அப்பா அம்மா பேரு ராமச்சந்திரன், சீதா தான். இன்னும் படிக்கிற கேளு. சீதாவின் இளைய மகனான இந்த குசன் சற்று உக்கிரமானவன். சாய் என்னும் சொல்லில் இவன் நாமம் துவங்கும். நீ உன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அதோட நீ கோவக்கார, எல்லாத்துக்கும் கோவப்படுவ. உன் பேரு சால ஆரம்பிக்கும், சரியா? ஆமா சாமி, என் பேரு சஞ்சீவ். உன்னோட திருவெண்மாலை படிக்கிற கேளு. இந்த குசனுக்கு ஏற்ற துணை திருக்கடையூர் அபிராமி ஆவாள். அந்த பொண்ணு பேரு அபிராமியா? ஆமா சாமி. யாரும் தடுக்க முடியாது குசாவின் உக்கிர கோவத்தை. தன் முதல் பார்வையில் தனித்தவள் அந்த அபிராமி. அந்த பொண்ணை நீ முதல் தடவையா பார்த்த போது நீ கோபத்தோட உச்சத்துல இருந்த. திருக்கடையூர் அபிராமியின் சாந்தத்தின் கொடுக்கம் எப்பேற்பட்ட உக்கிரத்தையும் அணைக்கும் நீரூற்று. அந்த நீரூற்று குசாவின் உக்கிரத்தை வேறறுத்தது. அந்த பெண் ஒவ்வொரு முறையும் உன் கோபத்தை நெருப்புல ஊத்தின நீர் மாதிரி தணிச்சா. உன்னால அவகிட்ட மட்டும் எப்பவும் கோபம் கொள்ள முடியாது. குசாவிற்கு அபிராமியின் அருமை தெரியாது. அது தெரிய வந்தது இருவரும் சிநேகமானதற்கு பின்பு. அபிய உனக்கு முதல்ல பிடிக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டீங்க. அபிராமியின் ஜாதகப்படி யாருக்கும் அடங்காத மதம் பிடித்த களிரும் அதன் பாகனுக்கு அடங்கும். அபிராமியே குசானின் பாகன். அந்த பொண்ணு சொன்னத நீ கேப்ப. அவ உன் கோபத்தை குறைச்சு உன்னை நல்ல வழிக்கு கொண்டு போனா. உன் நட உட எல்லாத்தையும் அவ மாத்துனா, சரியா?